சார்பாக இங்கே வள்ளியாக நடிக்கும் அன்பு அக்கா கள்ளிக்குடி மாநகரை சேர்ந்த மல்லிகாதேவி அவர்களுக்கு குரு நல்லமணி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடி என்று புகழாரம் சொல்லப்படுகிறார்கள். பொன்னாடை போத்தி பெருமைப்படுத்திய விழா கமிட்டியாருக்கும் குரு நல்லமணி குடும்பத்தாருக்கும் என் சார்பிலும் எங்கள் கலைகளும் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவும் உருவமாகி அனவையாய் பலவாய் ஒன்றாகி பிரம்மமாய் என்ற ஜோதி பலமுத ஒரு மேடியாக கருணைக்குறு முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொன்ற ஓரத்தில் கூட வந்த குதித்தனன் விலகமுடிய என்று ஈசனின் நெற்றிக்கண்ணில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நெய்தெறிந்து மனமுறை என் படியை தொடங்குகின்றேன். கந்தா கடவா கதிர்வேலா குல தெய்வமான முருகப்பெருமானை தொழுது காரியத்திற்கு செல்வமானால் எல்லா வித காரியங்களுமே தங்குதடை என்று விக்கனமில்லாமல் முருகப்பெருமான் வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற காரணத்தினால முருகனை கந்தனை கடமனை கார்த்திகனை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேலெடுத்து கொடுத்தவன் விதைகளை அகற்றி விடுவான். முருகப்பெருமானை தொழுது செயலை தொடங்குவோம். கோவில் கட்டி பாட்டி செய்தே காத்திரட்சிக்கும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரியை திறந்தது பணிதிரைவுக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாய் மீனாட்சியின் கிருபையோட தூங்க நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை என்பதில் இருந்து இங்கே அரண்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அருளை பெறக்கூடிய உள்ளி வெகு தொலைவிருந்து நாங்கள் எல்லாம் வந்திருந்தாலும் அதன் முன்கூட்டியே தன் உழைப்பின் ஒரு பகுதியை தெய்வத்துக்காக செலவிட்டு கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய வழிபாடு என்பது உலகத்தில் சாடச் சிறந்ததும் அல்லவா. அப்ப வழிபாட்டுக்கு பலரும் அழைக்கும் என்றதை போல நாங்களும் அந்த வழிபாட்டில் பங்கு கொண்டு அந்த தெய்வத்துடைய அருளை பெற முடியும். இவ்விடத்திற்கு வந்திருக்க எல்லாரும் எல்லா நேரத்திலும் நிச்சயம் எல்லா இடத்திற்கும் சென்று வர முடியாது அப்படின்ற முறைக்கு நாங்க மதுரையில் மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காஞ்சியிலே விசாலாட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஊரிலையும் ஆதிவராசக்தி அம்சமாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பாளுடைய அருளும்
கடாட்சமும் கிருமையும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த அம்மாவை வழங்கி அவளுடைய அருளை முழுமையாக பெற்று விடுவோம். ஏன்னா இன்னைக்கு சித்திரை மாதம் முதல் தேதி, தமிழர்கள் புத்தாண்டு தினமும் கூட எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்கள். 12 மணிக்கு மேல 12 மணி ஆயிடுச்சா? ஆமா, அப்ப தேதினா 2 ஆகிவிட்டது. அப்படின்ற காரணத்தினால இவ்விடத்துக்கு என்ன, சித்திரை மாதம் பிறந்து விட்டாலே முதலின் மீதியில அன்னை மீனாட்சி அவளுக்கு செல்ல கல்யாண திருக்கல்யாண வைபோகம் எல்லாம் கூடி வரும் அல்லவா? அன்னை மீனாட்சிக்கு எப்படி எல்லாம் திருமணம் வைபோகங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லிடுவோமா? என்ஆர்டி பாய்ஸ் குரூப் சார்பாக ஜீனா பிரதர்ஸ் அன்பு சகோதரர்கள் யூடியூப்ல பார்த்து பாருங்க. கதைகள் என்ற பாடல் உறுதி அவங்க வள்ளியம்மா உள்ள போன முன்னாடி பாடுறேன். நன்றி மனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படின்ற காரணத்தினால அம்மாவை வணங்கிடுவோமா? அம்மாவை வணங்கினாத்தான் அவளுடைய காணக்க நடாறு என்னும் 8 வகை இனத்தினருக்கும் ஒரே ஒரு தலைவனான என் தந்தையானவர் பாகுபாடு இல்லாது காத்தொருதும் முன்னோர்கள் வழிதனிலே நானுகும் நடந்து மாதா பிதா செலுத்து வராது மற்றவர்கள் போற்றவும் மாற்றார்கள் வசை வராது ஆசானிட்ட வழிதிலே ஆச்சாரம் சிறிதும் குறையாமல்
வாழ்விட்ட காரணத்தினால கதையின் பிரகாரம் சோழவள நாட்டின் ஒரு பகுதியான தொண்டை நாட்டிலிருந்து சின்ன கிராமமான சிற்றூர்படி என்ற இடத்திலிருந்து வழியாகிய நான் வந்திருக்கேன். எதற்காக வந்தேன் அப்படின்னா, தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, உடனே தகப்பனுடைய சொல்வழி கேட்டு காவல் பணியை செய்து வெற்றிகரமாக வீடு திரும்பணும் அப்படின்றதுக்காக இவ்விடத்திற்கு வந்திருக்கேன். பொறுத்தாறு பூமியாழ்வார் பொறுமை என்னும் நகை இணைந்து புகழ்ந்திட வேணும் நம்ம ஐயின் முதுமணி கிழங்க. இந்த இடத்துல பொறுமையோட காவல் பணி எப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னா எதிர்பார்த்து காத்திருக்கேன். அப்படின்னா காவல் பணியை செய்திருவோமா? வசந்தத்தில் ஓர் நாள் மனவரையை வைதேகி காத்திருந்தாலோ தேவி, வைதேகி காத்திருந்தாலோ தேவி, வைதேகி காத்திருந்தாலோ. சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்துல காவல் செய்யணும் அப்படின்னா யார் யாரு காவலுக்கு போறது அப்படின்னா தோழிகள்லாம் வர்றாங்க. துணைக்கு இன்னைக்கு நிறைய ஆள் இருக்கு, வினைக்கு ஆள்கள் கிடையாது அப்படின்றதுனால திரு கோவில்கள் இல்லாத ஊரும், திரு வெந்நீர் அணியாத ஊரும், பருக்கோடி பக்தியை பாடாத ஊரும், பாங்கினோடு பலதல்கள் இல்லாத ஊரும், விருப்போடு வெண்சங்க மூதா ஊரும், விதனமும் வெண்கொடியும் இல்லா ஊரும், அரும்போடு மலர் படைத்துண்ணாவரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவிய கடல் திரு நாவுக்கரசர் கூறிய வாசகத்தை மனதில் வைத்து தந்தை என்பவர் திணையை விதைத்து திணை அறுவடைக்கு வரக்கூடிய நேரத்துல ஆண்கள் எல்லாம் முழுகண்டு பயிரிடுவதும் என் போன்ற பருவமான பெண்கள்
திணை காவல் செய்வது குல விளக்கம். வழக்கத்துக்கு மாறாக நம்மை தலைவன் இருந்தாருன்னா மன்னனுக்கு ஒரு நீதி, மக்களுக்கு ஒரு நீதினு நம்பி தலைவனை பார்த்து மக்கள் எல்லாம் குறை பேசக்கூடாது அப்படின்றதுக்காக இவ்விடத்தில் காவலை சிறப்பாக செய்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். இந்த இடத்துல காவல் பணி செய்வதற்கு முன்னாடி என் மனதிலும் அங்கு நிறைய ஆசைகள் இருக்கிறது. ஆசை இல்லாதவன் மனிதனே கிடையாதுமாங்க. அந்த ஆசை எப்படிப்பட்ட ஆசை அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லணும்ல, எடுத்து சொன்னாதானே தெரியும். அந்த படத்துல சொல்லிடுமா? ஒரு மகராணி அவள் அன்பை தரத்தில் ஒரு மகராசன் கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள் காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள். அந்த புறத்தில் ஒரு மகராணி அவள் அன்பை தரத்தில் ஒரு மகராணி கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள் காமன் திருச்சபைக்கு வழி கேட்டாள். காவல்
இசையின் ஒன்றுலதான் எல்லாமே அடக்கம் அப்படின்றதை போல இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை இருக்கு. எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழ்ந்தோம்னா நிச்சயம் நல்ல ஒரு பெயர் நம்மளுக்கு ஒரு நாளும் நிலைத்து நிற்காது. கோடு போட்டு வாழாதவன் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையும் கிடையாது அப்படின்றதை போல ஒண்ணு 4 பேர் போன பாதையில போகணும், இல்லைன்னா 4 பேர் மெச்சுறது மாதிரியாவது வாழணும் அப்படின்னு வாங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தோழி பிள்ளை புதுசா ஒரு பிள்ளை இன்னைக்கு வந்திருக்கு. ஆனா இன்னொரு பிள்ளை வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கான். எங்க அப்பா சொல்றாரு, அவளும் வந்து என்னன்னாலும் அற்புதமா வந்து பொம்பளை பிள்ளை மாதிரியே இருப்பான். அவளும் சேர்ந்து நந்தவனத்துக்கு காவலுக்கு போனாதானே நல்லா இருக்கு. நான் சித்திரை மாதம் பிறந்து விட்டது. சித்திரை பிறந்தாலே பயங்கரமா கத்திரி வெயில் கொளுத்து அடிக்கும்ல. ஆமா, வெயில் காலம் வெயில் அடிச்சாதான் மழை காலம் மழை பெய்யும். ஆனா வெயில் காலம் வந்து வெயில் அடிக்காம மழை பெய்ஞ்சுன்னா அப்புறம் மழை காலம் வந்து வெயில் அடிக்கிறது மாதிரி வந்துடும். இந்த நேரத்துல அந்த நதிக்கரை ஓரமா நின்று காவல் பணியை எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்னா, நதிக்கரை ஓரம் அந்தி நேரம் எந்த தேவன் பாடினார்
இருந்தோம்னா தோழிகள்லாம் வந்து சேர்ந்து நந்தவனத்துக்கு போனா தானே நல்லா இருக்கு. அந்த தோழிகள்லாம் வரணும் சேர்ந்து நந்தவனத்துக்கு காவலுக்கு சிறப்பா போய் காவல் காப்போம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, மரியாதைக்குரிய நல்லமணி அவருடைய குடும்பத்துடைய நாடகத்திற்கு எங்களது தமிழ்நாடு நாடக சங்கத்துடைய செயற்குழுவினரும் எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கின்ற மரியாதைக்குரிய சித்தப்பா இளையராஜா அவர்கள் மேடைக்கு வருமாறு நல்லமணி குடும்பத்தின் சார்பாக அழைக்கின்றார்கள். அருமை சித்தப்பா இளையராஜா அவர்களுக்கு நல்லமணி குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போட்டுகிறார்கள். பொன்னாடை பொருத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் அருமையான நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நல்லமணி குடும்பத்தார்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செலவும் இங்கே நடிக்க வந்த நடிகர் செலவும் நெஞ்சார்ந்த நன்றி நடிகர் வணக்கம். அதிகரை கிராமத்தில் ஸ்ரீ முத்துமுனியாண்டி திருக்கோவிலில் சித்திரை வருடப்பிறப்பை முன்னிட்டு அன்னதானத்தை முன்னிட்டு அதிகரையைச் சேர்ந்த தெய்வ திரு குருநாதன் மாமா மகன் புதல்வன் என்ஆர் நல்லமணி அவர்களுக்கு திமுக பிரதிநிதியான மாப்பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை பற்றி எனது சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. எங்களது ஆர்வீர் அண்ணன் தங்கராஜ் அவர்கள் பொன்னாடை அளித்ததற்கு அன்பு அண்ணன் தங்கராஜன் அவர்கள் குடும்பத்தாருக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி நன்றிகள் கவனத்தை தெரிவித்துள்ளது. பூவந்தி காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு எனது சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. இங்கே மிருதங்கஸ்டாக வாசிக்கும் அண்ணன் ஜெயமணி அண்ணன் அவர்களுக்கு நாடக சங்கத்தினுடைய பெருமாள்ராஜ் எனது சகோதரர் அவர்கள் சார்பாக எனது சார்பாகவும் அவர்களுக்கு பொன்னாடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்தை அமைத்த நல்லமணி அவர்களுக்கும் நாடக நல்ல ஒரு நாடகம் கூட்டம்ல என்ன நினைக்க வேணாம், நடிகர் சங்கத்தை சார்பாக கூட்டம் உங்களோட இன்னும் அரை மணி நேரத்தில் இங்கே வந்து கொண்டு இருக்கும். ஆகையால இந்த நாடகத்தை சீரும் சிறப்பாக நடத்தி கொடுத்த மாப்பிள்ளை நல்லமணி அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். அன்பு அண்ணன் பெருமராஜ் நண்பர் அன்பு அண்ணா அவருக்கு எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி வணக்கத்தை. அன்பு தம்பி இளைஞர்கள் விருப்பத்துக்கு இணங்க பாடலை பாடிவிட்டு ஆடி கதை கேளு கதை கேளு கருவாயங்கதை கேளு அடி கதை கேளு கதை கேளு கருவேட்டு கருவாயங்கதை கேளு கதை கேளு கருவேட்டு கருவாயம் கனவோடு இடியது போயது கிடையாது கதையில் ஒட்டு கதையில் கட்டி என்று வந்த ஒரு வாரம் வைகை நதிக்கர ஓரத்தில் வாழ்ந்து செய்யவே வரலாறு கதை கேளு கருவேட்டு கருவாய்
நன்றி நன்றி நன்றி